வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் 65. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் இன்றைக்கி மஷ்ரூமை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அதையும் எடுத்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்திங்கன்னா கசப்பு வந்துடும். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஆயிலை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதான். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச்சு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். நிறைய சேர்த்திங்கன்னா ஃப்ரை ஆக லேட் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட் பேட்ச் எடுத்து வச்சாச்சு. அடுத்த பேட்சும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் 65 செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா மஷ்ரூம்னே சொல்ல முடியாது, பார்க்குறதுக்கு அப்படியே சிக்கன் மாதிரி இருக்கும். டேஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் 65 எப்படி இருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியானது. இதை நீங்கள் ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.